அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலனுள்ள ஒரு விஷயத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது இதுவரைக்கும் நடக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நடத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக்கல் நம்பர் பார்க்க போகிறோம். ஒரு சுவிட்ச் வேர்டு பார்க்க போகிறோம். நிறைய பேர் வாழ்க்கையில் இது அற்புதத்தை நிகழ்த்தி இருக்குங்க. லட்சக்கணக்கான பேருன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான நம்பரு மற்றும் சுவிட்ச் வேர்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன நம்பரு சுவிட்ச் வேர்டு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இன்றைக்கி பார்க்க போகிற இந்த சுவிட்ச் வேர்டும் இந்த மிராக்கல் நம்பரும் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காத எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எதற்காகவும் நம்ம இதை பயன்படுத்தலாம். நியாயமான கோரிக்கைக்கு பயன்படுத்தினா மட்டும்தான் இது நடக்கும். வேறு ஏதாவது தவறாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காதுங்கம்மா. இது பார்த்திங்கன்னா நீங்கள் விரதம் இருக்கணும், இல்லை குளிச்சுட்டு தான் சொல்லணுமா, இல்லை நான்வெஜ் சாப்பிட்டுட்டு சொல்லலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும் இல்லையா. கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும், அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க, இந்த விஷயம் உடனே எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற அனைவருமே இதை தாராளமாக எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு இதை சொல்லலாம். இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. எந்த நாலு கிழமை எதுவுமே கணக்கு கிடையாது. மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக சொல்லலாம். இரவு பகல் எப்போ நடந்துக்கிட்டு உட்காந்துட்டு படுத்துட்டு தூங்கிக்கிட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம். முதல்ல மேஜிக்கை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான சுவிட்ச் வேர்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் மிராக்கல் நவ் டன். மேஜிக் மிராக்கல் நவ் டன். இதை சொல்லி கொண்டே இருங்க. அதாவது ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும், இப்போ உடனே இமிடியேட்டாக இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு மேஜிக் வேர்டை சொல்லுங்கள். அதனால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லுங்கள். மனசில் சொல்லி கொண்டே இருங்க. நீங்கள் கேட்டது கிடைக்கிற வரைக்கும் சொல்லுங்கள். அது கூடவே இப்போ சொல்லக்கூடிய இந்த மேஜிக் நம்பரையும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய இடது கையில் வாட்ச் கட்டுற இடத்துல இதை எந்த ஒரு பெண்ணாலையும் எழுதலாம். ரெட் கலர் பென்னு, க்ரீன் கலர் பென்னு, ப்ளூ கலர் பென், எந்த பெண்ணாலையுமே எழுதலாம். 51971448 அப்படின்றத உங்கள் கையில் எழுதிக்கோங்க. கையில் எழுதிக்கிட்டு மேஜிக் மிராக்கல் நவ் டன் 51971448 அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நடக்காத எந்த ஒரு காரியத்தையும் எதற்காகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது போல் ஒரு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. எந்த கலர் பெண்ணாலையும் நீங்கள் எழுதலாம். ரெட் கலர் பென்னு, க்ரீன் கலர் பென்னு, இல்லைனா ப்ளூ கலர் பென்னு எதால் வேணாலும் எழுதலாம். பிளாக் கலர் பெண்ணால் மட்டும் எழுதாதீங்க, அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்படி முதல்ல நேம் அப்படின்ற இடத்துல உங்களுடைய பேரை எழுதிக்கோங்க. விஷ் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல உங்களுக்கு நிறைவேறாத எந்த ஒரு வேண்டுதல் சின்னதாக ஒரே ஷார்ட் ஃபார்மில் எழுதிடுங்க. வேலைன்னா வேலை எழுதிடுங்க. பணம் தேவைப்படுதுன்னா ஒரு எவ்வளோ பணம் அமௌண்ட்டோ அந்த பணத்தோட அமௌண்ட்டை ருப்பீஸ் அப்படின்னு போட்டு எழுதிடுங்க. வேறு என்ன அர்ஜென்ட்டாக உங்களுக்கு தேவைப்படுது, உடனே நடக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையை விஷ் அப்படின்ற இடத்துல எழுதிடுங்க. அதுக்கு கீழே இந்த சுவிட்ச் வேர்டை எழுதுங்க. மேஜிக் மிராக்கல் நவ் டன் அப்படின்னு ஒரு முறை எழுதிடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மிராக்கல் நம்பரை எழுதுங்க. 51971448 அப்படின்னு இந்த சர்க்கிள்குள்ளே இது எல்லாமே எழுதிட்டீங்க இல்லையா. இதை எழுதி முடிச்சுட்டு நீங்கள் அதிகமாக எந்த இடத்துல உட்காந்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இதை ஒட்டி வச்சுடுங்க. நீங்கள் அடிக்கடி இதை கண்ணால் பார்த்து கொண்டே இருக்கும்போதும் அதில் இருக்கிற லெட்டர்ஸை நீங்கள் அதில் எழுதிருக்கீங்க பாருங்கள், அதை நீங்கள் போகும்போதும் வரும்போதும் பார்த்து நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போதும் உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய நடக்காத எந்த ஒரு விஷயத்தையும் இது நடத்தி கொடுக்கும். முதல்ல ஒரு வேண்டுதலை வைங்க, அது நடந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த வேண்டுதலை வைக்கலாம். இதை நம்பிக்கை தான். இந்த ஒரு சர்க்கிளில் வரைஞ்சிட்டா எல்லாம் நடந்துடுமான்னு அந்த ஒரு கொஷின் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காதுங்க. நம்பிக்கையோடு நான் இன்றைக்கி இதை செய்கிறேன், கண்டிப்பாக என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறினதுக்கப்புறம் அந்த பேப்பரை எடுத்து ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க. அடுத்த ஒரு பிரார்த்தனைக்காக இதே போல் ரெடி பண்ணி ஒட்டிக்கோங்க. உங்களுடைய பிரார்த்தனை முடிகிற வரைக்குமே உங்கள் கையில் இந்த நம்பரை எழுதி சொல்லிக்கொண்டே இருங்க. மேஜிக் மிராக்கல் நவ் டன்னு நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைத்தே தீரும்.
எத்தனை நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும். அதனால் நம்பிக்கையோடு சொல்லுங்கள். இந்த ரவுண்ட் ஷேப் வரையும் போதும் உங்கள் கையில் நம்பரை எழுதும் போதும் இந்த மேஜிக் நம்பரை நீங்கள் இந்த மேஜிக் சுவிட்ச் வேர்டை சொல்லும் போதும் முதல்ல நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் நம்மளுடைய இஷ்ட தெய்வமாக வணங்கும் சாயப்பா வராகி எண்ணிக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றியை சொல்லிட்டு இந்த ஒரு பிரார்த்தனையை கண்டிப்பாக இந்த முறையில் எனக்கு நீங்கள் நிறைவேற்றி தருவீங்கன்ற நம்பிக்கை பரிபூரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதும்போது அந்த தெய்வம் உங்களுக்கு பிரபஞ்சமும் இதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கும் போதும் நம்மளுடைய குலதெய்வத்தையும் நம்ம இஷ்ட தெய்வத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றியை சொல்லிட்டு தொடங்குங்க. நிச்சயம் அது 100% வெற்றியை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி.